இப்போ டிரான்ஸ்லேஷன் இன் யூகரியாட்ஸில் இனிஷியேஷன் பார்த்துட்டோம். இப்போ எலாங்கேஷனில் என்ன நடக்குதுன்னா ப்ரோகேரியாட்ஸில் உள்ள மாதிரியே இங்கேயும் அங்கே வந்து EFTU அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இந்த அமினோ அசைல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் வெளியிலேருந்து ஒரு அமினாசிடை எடுத்துகிட்டு வந்து விடும். ஃபஸ்ட்டு பி சைட் இருக்கும் அதில், அதுக்கப்புறம் ஏ சைட்டில் ஃபஸ்ட்டு பி சைட்டில் மெத்தியோனைனும் ஃபார்மைல் மெத்தியோனைனும் ஏ சைட்டில் வந்து செரைனும் எடுத்துகிட்டு வந்து விடும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இங்கேருந்து ஒரு அமினாசிட் வந்து உள்ளார விடுது. அது உள்ளார விடுறப்போ அதுவும் எந்தத்தில் விடுதுன்னா ஏ சைட்டில். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எலாங்கேஷனில். ஓகேங்களா? இப்போ வந்து ஏ சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இது நடந்துடும். இது நடந்ததுக்கப்புறம் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக வழக்கம் போல் அந்த ஃபேக்டரை வெளியில் தள்ளி விட்டுரும். GTP அந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கும், எனர்ஜி யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ். இந்த இடத்துலையுமே வந்து ப்ரோகரியாட்ஸில் பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ்க்கு 23S யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து 28S வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 28S எங்கே இருக்குன்னா 60S சப் யூனிட்டுக்குள்ளார ஒரு இதாக இருக்குது. ஓகேங்களா? அதில் இருக்கிறதுனால இந்த இடத்துல கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு RRNA தான் கேட்டலைஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல RRNA ஒரு ப்ரோட்டீன் கிடையாது. அதனால ரைபோசோம்குள்ளார ஒரு என்சைம் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அது வந்து ரைபோசைம். இந்த இடத்துல வந்து ப்ரோட்டீன் வரல. பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ்ங்கிற மூலமாக அந்த பெப்டைட் பாண்டு இந்த ஒரு அமினாசிட் கோடான் இன்னொரு அமினாசிட் கோடான்ட்டு ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் மூவ் ஆகும். அந்த இடத்துல GTPலேருந்து கிடைச்ச எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த ஏ சைட்லேருந்து பி சைட்டுக்கு சேஞ்ச் ஆகி பி சைட்லேருந்து இ சைட்டுக்கு போய் இ சைட்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போயிடும். ஒரு tRNA ஃபார்ம் ஆகி வெளில போயிடும். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் இதில் என்ன நடக்கும்னா இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டாப் கோடான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துக்கும். ஸ்டாப் கோடான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்த உடனே இதால் பெப்டைட் பாண்டு ஃபார்ம் ஆகி அது அந்த கோடான்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணி நகர்ந்து போய் எக்ஸிட் ஆகி வெளியில் போக முடியாது. ஸோ ஸ்டாப் கோடான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடும்னா ஹைட்ரோலைசிஸ் மூலமாக அங்கே கொஞ்சமாக ஃபார்ம் ஆன ப்ரோட்டீனை வெளியில் அனுப்பி tRNAவை வெளியில் அனுப்பிடும். அப்படி தான் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது.